அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கௌசல்யா. பதிவு எண் 514. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. நம்ம இன்னைக்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்லை பெண்ணாக்கிய திருவடியின் பெருமை. இப்போ நம்ம ராமரை பற்றி, ராமபிரான் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அவங்களோட பெருமைகள் ஏராளம். நம்ம ராமாயணத்தில் ஃபுல்லாக அவங்கள பற்றி நிறைய பார்க்கலாம். இப்போ கல்லை பெண்ணாக்கிய திருவடிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் கல்லாக இருக்கிறது அகல்யா. அவங்க எப்படி கல்லாக மாறினாங்க, அவங்கள எப்படி சாப விமோச்சனத்தை பெறுறாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அகல்யா செய்த தவறுனால அவங்க கணவர்னால அவங்க சாபம் பெற்று கல்லாக மாறிடுறாங்க. அப்போ நீ சாப விமோச்சனம் பெற போகிறது எப்படின்றதையும் அவங்களே சொல்லிடுவாங்க. ராமர் பாதம் இங்கே படும்போது நீ சாப விமோசனம் பெற்று மறுபடியும் பெண்ணாக மாறிடுவ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ராமர் இங்கே எப்படி வரப்போகிறாங்க, கௌதம மாமுனிவரோட ஆசிரமத்துக்கு எப்படி வர்றாங்க அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ராமாயணத்தில் மொத்தம் 6 காண்டம் இருக்குது. இவங்க தசரதரோட பையன் ராமர். இவங்க எப்படி இங்கே வர்றாங்க அப்படின்றத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இவங்களுக்கு தசரதருக்கு 4 பசங்க இருக்காங்க. இவங்க வசிஷ்டர் மாமுனிவர் குருகுலத்தில் கற்று தேர்ந்து வந்துடுறாங்க. இருக்கும்போது விஸ்வாமித்திரர் ஒரு யஜ்யம் பண்ணுறாங்க. அந்த யஜ்யத்தை அரக்கர்கள்னால அவங்க யஜ்யம் பண்ண முடியாமல் தடுத்துக்கிட்டே இருக்காங்க. அரக்கர்கள் இந்த அரக்கர்கள்ட்ட இருந்து நம்ம எப்படி இந்த யஜ்யத்தை தொடர்றது அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம தசரதர்கிட்ட போய் அவங்களோட பசங்களான ராமரை லக்ஷ்மணரையும் கூட்டி இந்த யஜ்யத்தை நல்லபடியாக முடிப்போம் அப்படின்னு சொல்லி தசரதர்கிட்ட போகிறாங்க. போய் இவங்களோட யஜ்யத்தை பற்றி எடுத்து சொல்லும்போது தான் ராமரையும் லக்ஷ்மணரையும் இவங்க கூட்டி போயிடுறாங்க. கூட்டி போய் அந்த யஜ்யத்தெல்லாம் நல்லபடியாக முடித்ததுக்கப்புறம் இவங்க எல்லா இடத்தையும் கூட்டி போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டி போகும்போது தான் விஸ்வாமித்திரர் ராமரையும் லக்ஷ்மணரையும் உங்களுக்கு எல்லா இடத்தையும் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டி போகும்போது தான் மிதிலை மாநகரை நோக்கி போகிறாங்க. அங்கே ஜனக மகாராஜர்கிட்ட இருக்க சிவதனுசுவை உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டி போகிறாங்க. அப்போ போகிற வழியில் தான் இந்த கௌதம மாமுனிவரோட ஆசிரமம் இருக்குது. அப்போ அங்கே நெருங்கி போகும்போது கௌதம ஆசிரமத்தை ஒட்டி போகும்போது அங்கே ராமர் பாதம் அந்த கல் மேலே பட்ட உடனே அகல்யா பெண்ணாக மாறிடுறாங்க. அப்போதைக்கு தான் இந்த இது நடந்தது எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. தெரிய வந்தோடனே இவங்க பெண்ணாக மாறியதை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. ராமபிரானின் திருவடியின் பெருமையை நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சு கொள்கிறோம். அப்போ அகல்யாவிடம் ராமரும் லக்ஷ்மணரும் ஆசீர்வாதம் பெற்றுட்டு மிதிலை மாநகரை நோக்கி சிவதனுசுவை பார்க்குறதுக்காண்டி அவங்க புறப்படுறாங்க. இந்த வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.